ஐ எம் முகமது பாசில். பிஇ ட்ரிபிஇ பண்ணியிருக்கேன். காலேஜ் வந்து வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே தான் படித்து இதெல்லாம் பண்ணேன். இப்போ வந்து நீங்கள் ஐடி ஃபீல்டில் வந்து நிறைய பேர் பிகினிங்கில் போக முடியாது. ஏன்டா கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாமல் இருக்கும், டெக்னிக்கல் ஸ்கில் இல்லாமல் இருக்கும். அதனால நிறைய பேர் நிறைய பேர் வந்து நான் டெக்னிக்கலில் போயிடுறாங்க. அப்புறம் நான் டெக்னிக்கலில் போய் ஒரு 2 மாதம் 3 மாதம் வேலை பார்த்துட்டு பிடிக்கலன்ட்டு வராங்க. அப்புறமா தான் யோசிக்கிறாங்க, சரி எப்படி ஐடியில் போகிறது. அது மாதிரி தான் டேக்ஸ் இன்ஃபோடெக் அப்படி ஒரு அவங்க டெக்னிக்கலாக நிறையா ஸ்கில்லும் உங்களுக்கு டெவலப் பண்ணி தராங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் சொல்லி தராங்க. நான் இங்கே சேர்ந்து 3 மாதத்தில் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் ட்ரை பண்ணேன் ஐடி லைனில், டெக்னிக்கலாக ட்ரை பண்ணேன். எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு. ஒரு 7 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ அட்டன் பண்ண அடுத்தது எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிச்சு ஐடி இதுலேயே. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து பயப்படாதீங்க எதுவும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது மாதிரி பாருங்கள், இன்ஸ்டியூட் ஏதாவது இருக்கா நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி, டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்றப்ப நீங்கள் பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு வருங்க. எத்தனை பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க இது மாதிரி. அப்படி தான் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே டேப் பண்ணி இன்ஃபோடெக்கில் படித்தாங்க, ட்ரைனிங் எடுத்து இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கடுத்து தான் நான் பார்த்தே ஜாயின் பண்ணேன் என் ஃப்ரெண்டு மூலமாக தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேப் பண்ணி இன்ஃபோடெக்.